திருக்கோலத்தவனாயகி தேவி கன்யாகுமாரி கல்யாண திருக்கோலத்தவனாயகி தேவி கன்யாகுமாரி காலங்கள் முழுதும் தேவி பேரை சொல்லி கடலாடும் ஆனந்த அலைகள் காலங்கள் முழுதும் தேவி பேரை சொல்லி கடலாடும் ஆனந்த அலைகள் ஈரப்புடவை கட்டி இன்ப நடனம் ஆடும் எழில்மிகு மானிட கோலம் திருக்கோயில் வந்து தரிசனம் கண்டாலே இதயம் தெளிவாகும் தாயே எங்கள் தாயே தேவி கன்யாகுமாரி கல்யாண திருக்கோலத்தவனாயகி தேவி கன்யாகுமாரி திருக்கோயில் முன்பாக திகழ்ந்திடும் குன்றில் ஸ்ரீ விவேகானந்த வடிவம் திருக்கோயில் முன்பாக திகழ்ந்திடும் குன்றில் ஸ்ரீ விவேகானந்த வடிவம் சூரியனும் சந்திரனும் தொழுது வணங்கி நிற்கும் சுயம்வர கல்லிகை கோலம் பிரகாரம் வரும் பிள்ளைகள் எங்களுக்கு அன்னை அருள் வேண்டும் தாயே எங்கள் தாயே தேவி கன்யாகுமாரி கல்யாண திருக்கோலத்தவனாயகி தேவி கன்யாகுமாரி அடுத்த தீபாராதனை எப்போ? அதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். வர்றது முதல் தடவையா? ஆமா, ரொம்ப நாளா விருப்பம் இது. இங்க வந்து தரிசனத்துக்கு சரியான சமயத்துலதான் வந்திருக்கீங்க. இது உற்சவ காலம். வாங்க, நம்ம கடற்கரைக்கு போயிட்டு வருவோம். திரும்பி வர்றப்போ இங்க தீபாராதனை சமயமா இருக்கும். அதோ பாருங்க, 3 மகா சமுத்திரங்கள் ஒன்றாக இணைந்து ஆடி பாடுகின்றன. என்னென்ன மகா ரகசியங்களோ அவைகள் ஒன்றுக்கொன்று பேசிக் கொள்கின்றன. என்ன கவிதை சொல்றியா? இந்த இயற்கை அழகை பார்க்கும் போது யாருமே கவியா மாறிடுவாங்க. அதுதான் நானும் கூட. எத்தனை நேரத்துல இந்த மணல் இருக்கு. இங்கே உள்ள மணலுக்கு தனி பெருமைதான். எவ்வளவு அபூர்வமான மணல்னு பாருங்க. பார்த்தா அசல் அரிசி மாதிரியே இருக்கு. முதல் தரமான அரிசி. இது வெறும் மணல் இல்ல, தேவியின் திருமணத்துக்கு தேவர்கள் கொண்டு வந்த சீர்வரிசைகள். தேவி எடுத்து எரிஞ்சது, பிறகு அதுதான் மணலா மாறிடுச்சுன்னு ஐதீகம். என்ன என்ன, தேவிக்கு கல்யாணமா? ஆமா, தேவி இப்ப இல்ல, கன்னிதான்.
நடக்காத திருமணத்து நிராசையோட நித்திய கன்னி விரதம் எடுத்துக்கிட்டாங்க. அது என்ன கொஞ்சம் சொல்லுங்க. சன்னதிக்கு முன்னால வில்லு பாட்டு நடக்குதாம். தேவியை பத்தி தான் இருக்கும் பாட்டு. அங்க போய் கேட்டா எல்லாம் புரிஞ்சிடும். போவோம். பகவதி ஸ்ரீ பராசக்தி காத்தருளோனும் ஸ்ரீ கன்யாகுமாரீஸ்வரி. ஸ்ரீ பகவதி ஸ்ரீ பராசக்தி காத்தருளோனும் ஸ்ரீ கன்யாகுமாரீஸ்வரி. புண்ணிய தீர்த்த அலைகள் கொண்டாடும் சங்கமஸ்தானம் தன்னில் பாவை நின்னவதாரம். தீர்த்த அலைகள் கொண்டாடும் சங்கமசானம் தன்னில் பாவை நின்னவதாரம். ஸ்ரீ பகவதி ஸ்ரீ பராசக்தி காத்தருளோனும் ஸ்ரீ கன்யாகுமாரீஸ்வரி. உலக ஆரம்பம் முதலே தொடங்கியதுதான் அசுர சக்திக்கும் தெய்வீக சக்திக்கும் இடையில் உள்ள போராட்டம். பண்டு துவாபர யுகாரம்பத்தில் பாணாசுரன் போய் பிரம்மதேவனை தவசிருக்க பிரத்யட்சமான. பண்டு துவாபர யுகாரம்பத்தில் பாணாசுரன் போய் பிரம்மதேவனை தவசிருக்க பிரத்யட்சமான. கன்னி இளையாள் ஒருத்தி அல்லாது தன்னை மற்றாரும் கொல்வதில்லை என வரம் வாங்கி 1000 படைகளோடு துணையோடு பாணாசுரன் மது கலசம் இதை அருந்து 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 மது கசம் நறுமது கலசம் இதை அருந்து அருந்து. துர்குணா பிரபு, நம்முடைய அடக்குமுறை ஆரம்பித்த பிறகு இந்த பூமியிலே தாடி நீண்ட துறவிகளுடையவும்
கிரீடமணிந்த தேவர்களுடையவும் அகந்தையெல்லாம் அடங்கியதா? அடங்கிவிட்டது பிரபு. இன்று எந்த தாடி வைத்த சன்னியாசியும் வெளியில் வருவதில்லை. எந்த தேவனும் அதிகாரத்தினருடன் யாரிடமும் பேசுவதில்லை. பேஷ். இனிமேல் யாகங்களும் ஹோமங்களும் இந்த மூவுலகங்களிலும் நடக்கவே கூடாது. மந்திர கோஷத்தை மறைவாயிருந்தும் கூட இந்த உலகத்திலே முழங்கக்கூடாது. ஒரு தெய்வத்தின் பெயரையும் ஒருவனும் உச்சரிக்க கூடாது. ஜாக்கிரதை. அப்படியே பிரபு. அந்த பாணாசுரன் கொடுமை தாங்க முடியாத தேவர் முனிவர் அன்று அனந்த சயனான பகவானை அபயம் கேட்டார்கள். பாம்பென்ற மெத்தை மேலரும் ஸ்ரீ பத்மநாபனை பிரார்த்திக்கும் பக்தஜன கோடி. நாராயணா 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 ஹரி நாராயணா ஹரி நாராயணா. தேவேந்திரா, முனிவர்களே, எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து வந்ததற்கு போதிய காரணங்கள் இருக்க வேண்டுமே. பிரபு, எங்கும் நிறைந்த தங்களுக்கு தெரியாததே உண்டு. தங்களை வணங்கும் எங்களுடைய தீரா துயரம் நீங்க ஒரு மார்க்கம் சொல்ல வேண்டும். துயரத்தின் காரணம் விளக்கமாக சொல் தேவேந்திரா. பக்தவத்சலா, பாணாசுரனின் கொடுமைகள் தங்களுக்கு தெரியாததா? அவன் அரக்கு சக்திக்கு முன்பாக அமரலோகம் ஒளி குன்றி தவிக்கிறது. யாகங்களோ யஜ்ஞங்களோ செய்ய யாருக்கும் துணிவு வரவில்லை. புனிதமான யாகசாலைகளில் பைசாச பூதங்கள் பயங்கரமாக ஆடுகின்றன. மந்திர கோஷங்களுக்கு பதிலாக மமனை பிடித்தவர்களின் அட்டகாசம். சத்திய தர்மங்களுக்கு எத்தனையோ சோதனைகள். அதர்மத்தின் முன்பு ஆதர்சம் சக்தியற்று போனால் பூமியின் முன்னேற்றமே பாழாகிவிடும் பிரபு. பத்தினி தன்மை என்ற புனித வார்த்தையை இன்று கேட்க முடியவில்லை. மிருக சக்திக்கு முன்பு நாள்தோறும் பெண்மை அவமானப்படுகின்றது. தலைமுறை தலைமுறைகளாக காப்பாற்றப்பட்டு வந்த பண்புகள் எல்லாம் மாசுபடுத்தப்படுகின்றன. தர்மத்தை காப்பதற்கு தங்களைத் தவிர யாருண்டு? படம் விரித்தாடுகின்ற அதர்ம பாம்பை அடித்து ஒடுக்குவதற்கு தாமதமே நிறைவா? தேவர்களே, பாணாசுரனை அழிக்கவோ அடக்கவோ நம்மால் முடியாது. பிரபு, பூமியை காக்கும் பொறுப்புள்ள ஜெகநாதன் தாங்களா சொல்வது இப்படி? இந்திரா, ஒரு கன்னியின் கரங்களால் மட்டுமே மரணம் உண்டாகும் என்ற வரம் பிரம்மதேவனிடத்தில் பெற்றுள்ள பாணாசுரனை எப்படி நாம் அழிக்கிறது? அப்படியானால் இந்த அதர்மத்துக்கு அழிவே இல்லை என்றா சொல்கிறீர்கள்? இருக்கிறது. அகந்தை கொண்ட பாணாசுரனை அழிப்பதற்கு பராசக்திதான் அவதரிக்க வேண்டும். அதற்கு இன்னும் எத்தனை காலம் காக்க வேண்டும் பிரபு? வெகு நாள் காக்க வேண்டியதில்லை. கம்சனை அழிப்பதற்கு நாம் கிருஷ்ணனாக அவதரிக்கும் போது நம்முடைய சகாயத்திற்கு பராசக்தி மாயை ரூபத்தில் யசோதையின் மகளாக அவதரிப்பார். அந்த மாயையின் கரங்களே முடிவில் பாணாசுரனை அழித்திடும். பிரபு, தங்களுடைய கருணையே எங்களுக்கு இன்றும் துணை. சுவாமி, என்ன தேவிக்கு? வேதனை ஆரம்பித்து விட்டது. ஆனால் என்ன பிரயோஜனம்? இவ்வாறு நம்பிக்கை இழந்து விடாது. நம்பிக்கை இழக்காமல் எப்படி இருப்பது? 7 குழந்தைகளை சுமந்து பெற்றெடுத்தும் ஒன்றையாவது கண்ணார காணவோ கையில் எடுத்து கொஞ்சவோ இயலாத நான் இன்னும் பெற்றெடுத்து என்ன பிரயோஜனம்? நிஜந்தா, நம்முடைய 7 குழந்தைகளை கொடியவன் எடுத்துக் கொன்றான். 8வது குழந்தையையும் அவன் கொல்ல காத்திருக்கிறான். இருந்தாலும் எல்லாம் அறிந்த கருணைக்கடல் என்றாவது நம்மிடம் கருணை காட்ட மாட்டாரா என்று பாபமறியாத 10 குழந்தைகளை ஒவ்வொன்றாய் தரையில் அடித்துக் கொள்ளுவதைக் கண்டு இறங்காத இறைவன் இனி என்றுதான் கண்ணை திறப்பார்? இறைவனின் எண்ணம் யாருக்கு தெரியும்? வேண்டிய சமயத்தில் அவர் நமக்கு வேண்டியதை செய்வார் என்று நம்பு. கம்சனின் கொடுங்கயல்கள் இப்படியே தொடர இறைவன் அனுமதிப்பாரோ? அனுமதித்தால் நீதி நேர்மைக்கு இந்த உலகத்தில் இடம் உண்டோ? தெய்வ நீதிக்கு பெருமை உண்டோ? இல்லை தேவகி, இதற்கு ஒரு முடிவு வர இனியும் தாமதம் உண்டாகாது. வா. வசுதேவா,
பகவானே, பக்தவச்சலா, இப்போதாவது இந்த எளியவனுக்கு கருணை காட்டியது மகாபாகியம். என்ன பாவம் செய்தோம் என்று எங்களுக்கு இந்த தண்டனை அளித்தீர்கள்? உங்களுடைய துயரங்கள் நீங்கி போகிறது. தேவகியின் வயிற்றில் நாம் இப்போதே பிறக்கப் போகிறோம். பக்தரை நாம் பிறந்த உடனேயே இறைவா, இதை தாண்டி நான் எப்படி வெளியே போவேன்? என் செல்வமே, ரட்சியுங்கள். நம் குழந்தை ஒரு ஆபத்தும் வராமல் ஆயர்வாடியில் சேர்த்து விட்டேன். இனி எல்லாம் இறைவன் எண்ணம் போல நடக்கட்டும். எவ்வளவு அழகா இருக்கிறது இந்த குழந்தையை பாருங்கள். எங்கே அவன்? என்னை கொல்ல பிறந்த அந்த வம்ச துரோகி எங்கே? அண்ணா, இது பெண் குழந்தை. என்ன பெண் குழந்தையா? ஆமா, இதையாவது கொல்லாதீர்கள். பெண் குழந்தை? கேவலம் ஒரு பெண் குழந்தை. இல்லை, முடியாது. ஆணானாலும் பெண்ணானாலும் 8வது குழந்தையேதான் என்னுடைய சத்ரு. அது அழிய வேண்டும். அது அழியட்டும். அந்த குழந்தையை இல்லை, கொடுக்க மாட்டேன். 7 குழந்தைகளை எங்கள் கண்முன் வைத்து கொடுமையாக கொண்டீர்கள். இனி இந்த பெண் குழந்தையாவது எங்களுக்கு தாருங்கள். வசுதேவரே, அசரீரி சொன்னதை கேட்கவில்லையா? தேவகியுடைய 8வது குழந்தைதான் என்னை கொள்வான் என்று.
8வது பிள்ளையை பற்றித்தானே அசரீரி வாக்கு. இது பெண் இல்லையா? வல்லமை படைத்த கம்சராஜனை கொல்ல கேவலம் ஒரு பெண் குழந்தையாளாகும் என்று எண்ணுவது என்ன மடமை? இதையெல்லாம் சொல்லி என் மனதை மாற்றலாம் என்று நினைக்க வேண்டாம். தேவகி, குழந்தையை கொடு. இல்லை, இதை தரமாட்டேன். ஏன் உங்களுக்கு இதயமே இல்லை? இந்த பெண் குழந்தையை கொல்ல துடிக்கும் நீங்கள் மனிதனா பிசாசா? பிசாசு, பிசாசுதான். பகைவனுக்கெல்லாம் கம்சன் ஒரு கொடிய பிசாசு. குழந்தையை தருகிறாயா? இல்லை, தரமாட்டேன் அண்ணா. என்னிடம் அணுவளவாவது பாசம் இருந்தால் கொல்ல வந்த விஷ பாம்பே, யார் என்று நினைத்தாய் கம்சனே? அடே அசுரனே, நீச்ச கம்சா, பராக்கிரமம் பெண்களில் அல்ல வேடா. உனது யமன் பூமியிலே ஜனித்தான், காலத்தால் உன் பகையை தேடிக் காண்க. எங்கு நடக்கும் சொல்லுவீர்களா? இந்த புண்ணிய பூமியில் வைத்துத்தான் நடக்கும். தேவி, தங்கள் திருமணத்துக்காக இந்த இடம் சொர்க்கலோகம் போல் அமைய வேண்டும்.
அதற்காக உருவாக போகும் பொன்னலைப்பன் கருத்தை கவர வேண்டும். 3 உலகத்திலும் உள்ள முத்துமணிகள் அதன் முகத்தை அலங்கரிக்க அருள் செய்ய வேண்டும். அருள் செய்ய வேண்டும். உங்கள் இஷ்டப்படியே எல்லா கல்யாண காரியங்களையும் நடத்துங்கள். பிரபு, தாங்கள் மணந்து கொள்ள நிச்சயித்த பாக்கியவதி யார் என்று அறிய எங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்றது. சொல்கிறேன் தேவேந்திரா. பாரத பூமியின் தென்கோடி பகுதியில் திங்களும் கதிரவனும் சேர்ந்து தோன்றும் சோலையிலே ஆதிபராசக்தியின் அம்சமான குமரி வாழ்ந்து வருகின்ற விவரம் தெரியாதோ? தெரியும். திருலோக சுந்தரியான அந்த மனமோகினியை மணந்து கொள்வதாக நாம் நிச்சயித்திருக்கிறோம். எனது பந்துக்களான நீங்களெல்லாம் சேர்ந்து வந்திருந்து அந்த மனவிழாவை மங்களகரமாக முடிக்க வேண்டும். என்ன எல்லாருக்கும் இந்த மௌனம்? ஒன்றுமில்லை. பின் எதற்கு இந்த மனக்குழப்பம்? இறைவனின் பந்துக்களான நாங்கள் எப்படி நடந்து கொள்வதென்றுதான் யோசிக்கிறோம். அதுதானா? சந்தோஷம். நாமே சொல்கிறோம். திருபுவனங்களிலும் காணும் விசித்திர பொருள்கள் எல்லாம் குமரியின் இருப்பிடமான அந்த சங்கம பிரதேசத்தில் குவிக்கப்பட வேண்டும். கண்ணையும் கருத்தையும் கவரும் ஒளி 4 திசைகளுக்கும் அங்கிருந்து பரவ வேண்டும். அந்த சௌந்தரிய ஆலயத்தில் வைத்துதான் எங்களுடைய திருமணம் நடக்க வேண்டும். இறைவனின் சித்தப்படியே. நாரதா, நீ ஏன் மௌனமா இருக்கிறாய்? ஒன்றுமில்லை, ஒரு சின்ன சந்தேகம். தொடங்கிற்றா சந்தேகம்? காரணம் உள்ள சந்தேகம் பிரபு. என்னது கேட்கலாம்? அகிலத்தின் சர்வேஸ்வரனான தாங்களும் ஆதிபராசக்தியின் அம்சமான குமரியும் மாலை சூடப் போகும் திருமணத்திற்கு கேவலம் சாதாரண அழகு பொருள் மாத்திரம் போதுமா? பிறகு மற்ற எங்கும் பெற முடியாததும் உலகம் இதுவரை கண்டறியாததுமான அற்புத பொருள் அல்லவா இந்த அபூர்வ திருமணத்திற்கு ஏற்றது. அதை பற்றித்தான் என் சிந்தனை. என்ன நாரதா? காம்பில்லாத மாம்பழம், நரம்பில்லாத வெற்றிலை, கண்ணில்லாத தேங்காய், கணுவில்லாத கரும்பு. நாரதா, இப்போது பரிகசிக்கிறாயோ அல்லது பரிசோதிக்கிறாயோ? நாராயண, நான் இறைவனை பரிசோதிக்கிறதா? ஏதோ மனதில் தோன்றியதை பேசிவிட்டேன். தவறென்றால் மன்னிக்கவும். நாரதா, இந்த அற்புத பொருளை எல்லாம் நான் பெற்று வந்து குமரிக்கு திருமண பரிசாக அளிக்கின்றேன். போதுமா? அது போதும். இறைவன் விரும்பினால் இயலாத காரியம் ஏது? இறைவா, எங்களுக்கு விடைதர வேண்டும். மனவிழாவுக்கு நான் புறப்படும் போது நீங்கள் எல்லோரும் என்னோடு சேர்ந்து வர வேண்டும். எனக்கு உறவினர் நீங்கள் என்றோ? எங்களுடைய மகாபாகியம். நாரதரே, கன்னிக்குமரி கல்யாணக்குமரி ஆகிவிட்டால் பொல்லாத பானாசுரனை கொல்வது எப்படி? அதை உணர்ந்துதானே இல்லாத பொருளை கொண்டு வரும்படி இறைவனிடம் வேண்டிக் கொண்டேன். சர்வேஸ்வரனால் சாதிக்க முடியாதது எதுவும் உண்டு. நீங்கள் இன்று கேட்ட பொருள்களை எல்லாம் ஒரு நொடியில் அவர் சேகரித்து விடுவார் என்பதில் சந்தேகமில்லை. சரிதான். அந்த நிலையில் திருமணத்தை தடுப்பது எப்படி? நீங்கள் தான் அதற்கும் ஒரு உபாயம் தேட வேண்டும். ஐயோ, நான் என்ன செய்ய? பரமேஸ்வரனின் திருமணத்தை தடுக்க போனால் என் கதி என்ன ஆகும்? நாரதரே, தேவலோகத்தை இந்த திருமணத்தை தடுக்க வேண்டும். பானாசுரன் வடியும் வரை இது நடக்கக்கூடாது. சரி, நான் இதை பற்றி தீர யோசிக்கிறேன். பாலசுந்தரி, நீங்கள் எல்லோரும் போய் உத்தியான வாசலில் காத்திருங்கள். இறைவன் வருவதை நீங்கள் பார்த்தால் எனக்கு சொல்ல வர வேண்டும். போங்கள். தேவி, தனியாக இருந்து தூங்குகிறார்கள். தூங்குவதா? இது தூங்குவதா? கோடி. தேவதேவா, நமஸ்காரம். எல்லாரும் வந்து விட்டீர்களா? சந்தோஷம். நாரதன்? நாரதர் வரவில்லை. வரவில்லை? அது ஏன்? வரும்போது தேடினோம். தேவலோகத்தில் எங்கும் அவர் இல்லை. நாரதன் என்று கேட்ட அபூர்வ பொருள்களை எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன் காட்டலாம் என்றால் அவன் இல்லை. நடுஇரவில் தானே முகூர்த்தம். அதற்கு முன்பு குமரியனுடைய ஆனந்த நிலையத்தை அடைய வேண்டுமானால் இனியும் தவிக்கக்கூடாது. சிலம்பொலி.
மாயாமயன் வினோதம். தேவதேவா, இங்கு வராததே இத்தனை தாமதம் எதற்கு? என்னுடைய ஆத்மாவில் ஆர்வத்தை அறிந்தவரோ நீங்கள். இதற்குள் பொழுது விடுந்து விட்டது. அப்படியா? கோழி கூவியது கேட்டது. கேட்பதற்காகத்தானே கூவியது, கேட்காதிருக்குமோ? நடுநிசையில் நடக்க வேண்டிய முகூர்த்தம். அதற்கென்ன? முகூர்த்தம் தாண்டி விட்டது, என்ன செய்வது? முகூர்த்தம் தாண்டிய பிறகு தேவியை அவமானம் செய்வது போல் ஆகும். அடுத்தபடியே என்ன செய்ய வேண்டும் சொல். இறைவனின் இஷ்டப்படி அல்லது இந்திரனுடைய இஷ்டப்படியா? என்ன இது இறைவனை இப்படி சொல்வதா? உங்களுடைய எண்ணம் போல் நடக்க வேண்டியவன் அதுதானே வேண்டும். வருந்த வேண்டாம். முகூர்த்தம் தாண்டியது என்று தெரிந்தபின் திரும்ப வேண்டியதானே என்ன? சரி. வந்து விட்டாரா? என்னடி மௌனம்? இல்லை தேவி, வரவில்லை. பிறகு கண்ணு கட்டும் தூரத்தில் இருக்கிறாரா? அதுவும் இல்லை. சரி, பிறகு ஏன் வந்தீர்கள்? இறைவன் வரும் வரை உத்தியானவனத்தில் காத்திருங்கள் என்றுதானே அவளிடம் சொன்னேன். மன்னிக்க வேண்டும் தேவி. மன்னிக்கவா? எதற்கு? இறைவன் இங்கு வருவான் என்று தோன்றவில்லை. என்ன, இறைவன் இங்கு வரமாட்டாரா? பாலசுந்தரி, உனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதா? முகூர்த்த நேரம் தாண்டி விட்டது தேவி. முகூர்த்தம் தாண்டி விட்டதா? யார் சொன்னது? இல்லை, என் கல்யாண முகூர்த்தம் தவறுவதற்கில்லை. அந்த நிலைக்கு இறைவன் அனுமதிக்க மாட்டார். உங்களுக்கு ஏதோ குழப்பம் நேர்ந்திருக்கிறது. இல்லை தேவி, பொழுது விடிந்து விட்டது. நடுராத்திரியில் தானே முகூர்த்தம். என்ன, பொழுது புலர்ந்ததா? நிஜம்தான், பொழுது புலர்ந்தது. என்னுடைய திருமண முகூர்த்தம் கழிந்தது, என்றென்றைக்கும் கடந்தது. அவமானம், ஒரு கன்னிகைக்கு நேரக்கூடாத கொடிய அவமானம். கல்யாண கோலத்தில் காத்திருந்த கன்னியை ஜெகதீசன் கைவிட்டார். காரணமின்றி, தாங்க முடியாத அலட்சியம். இல்லை, நான் இதை சகிக்கிறதா? என்றுமே இல்லை. அஷ்டதிக்பாலர்களே, பாருங்கள், என்ன பிழைக்காக அவமானத்திற்கு ஆளாக்கினார். வந்தடையை அலங்கரிக்கும் சந்திரனே, பாருங்கள், எந்த அபராதத்திற்காக இந்த தண்டனை எனக்கு தந்தார். தர்மக்ஷான சூரியனே, இதுபோன்ற சம்பவத்துக்கு சாட்சியாக என்றாக நீ நின்றிருந்தோ? இல்லை, யாருக்கும் பதில் சொல்ல தைரியம் இல்லை. புரிந்தது, தான் புரிந்தது. இந்த ஜென்மத்தில் கல்யாணத்திற்கு நான் இணங்குவதில்லை. நித்திய கல்வி எறியுங்கள். நடக்காத திருமணத்தின் நித்திய சாட்சிகளாக இதை 4 பக்கமும் சிதறட்டும். போகு. மகாமாயே, சக்திமயம் சிவ சக்திமயம். சக்திமயம் சிவ சக்திமயம், பக்திமயம் புவனம் பிரம்மமயம். சக்திமயம் சிவ சக்திமயம், பக்திமயம் புவனம் பிரம்மமயம்.
காலம் பாவனிவர்த்தி கடலின் அலையின் எழுந்த சக்தி கால காலம் பாவனிவர்த்தி கடலின் அலையின் எழுந்த சக்தி ஆகம நிகம பிரணவ வேதத்திலன் பராசக்தி அவதரித்தாள் நன்மணி அருள்மணி நன்மை வழங்கிடும் தேவமணி நாடி நடந்திடும் அன்புமணி காசியிலே காஞ்சியிலே மதுரையிலே பாரிலெங்கும் பேர்கள் வடிவே சக்திமயம் சிவ சக்திமயம் பக்திமயம் புவனம் பிரம்மமயம் சரிமயம் சிவ சக்திமயம் தேடி கண்டன தெய்வ மதங்கள் சிங்கமதாங்கனே தம் தலங்கள் தேடி கண்டன தெய்வ மதங்கள் சிங்கமதாங்கனே தம் தலங்கள் கோபர யுகத்தின் இதய மலர்களில் ஆதி பராசக்தி அவதரித்தாள் மாரியாம் மகா காளியாம் மங்கையர் மங்கள தேவதையாம் மண்டலம் காத்திடும் மண்டபமாம் பாரிலெங்கும் பாவனமாம் மாதவமாம் பத்ம புஷ்ப விழியாள் சக்திமயம் சிவ சக்திமயம் பக்திமயம் புவனம் பிரம்மமயம் சக்திமயம் சிவ சக்திமயம் நாராயண நாராயண யாரது பாணாசுரனின் முன்பு அவசூரமாக பேசும் அந்த அற்பாயுள் கொண்டவன் யார்? நான் தான் பாணாசுரனின் பேரன்புக்குரிய நாரதர். அப்படி என்ன அவசரமாக பேசிவிட்டேன், புரியவில்லையே. நாராயண நாமம் தான் மூவுலகங்களையும் அடக்கியாளும் இந்த பாணாசுரனின் முன்பு நாராயண நாமம் உச்சரிப்பதென்பது எவ்வளவு மடமை! ஓ, மன்னிக்க வேண்டும், பாடி பழகிவிட்ட நாமம் உச்சரித்தேன், அவ்வளவுதான். மன்னித்து விட்டேன். திருலோக சஞ்சாரியான நாரதரே அமரும். நாட்டிலே என்ன பேசுகிறார்கள் நம்மை பற்றி? என்ன பேசுவார்? பாணாசுரனின் புதிப்பாடல்களை தவிர மற்ற எதுவுமே மூவுலகங்களிலும் பாடப்படுவதில்லை. மாட்டார்களே, நாம் அறிவோம். நாரதரே, இங்கே பாரும். இந்திரபோகங்களை எல்லாம் நான் இன்று அனுபவிக்கின்றேன். சொர்க்கத்து பெண்கள் என் விருப்பத்தை அறிந்து அப்படியே நடப்பதற்கு காத்து நிற்கின்றார்கள். நாகக்கன்னிகைகள் தினமும் என் சபையில் நர்த்தன விருந்தளிக்கின்றார்கள். அற்புதமாக என்னுடைய விரல் அசைந்தால் திரிபுவனங்களிலும் வாழ்கின்ற மனிதரும் மற்ற ஜீவராசிகள் அனைத்தும் நடுங்குகின்றன. இதைவிட எனக்கு என்ன வேண்டும் நாரதரே? வேறொன்றும் வேண்டாம். மன்னா, ஒரு குறையும் உனக்கு இருக்கிறது. குறையா? எனக்கு குறையா? நாரதரே, நம்மை பரிகசிக்கின்றீரா? இல்லை, பரிவோடு சொல்கிறேன். பாணாசுரா, திருலோகத்தையும் ஆளுகின்ற உன்னுடைய பக்கத்தில் அமர்வதற்கு ஒரு பட்ட மகிழ்ச்சி வேண்டாம்? எனக்கா? வேண்டும். ஆனால் எனக்கு தகுதியுள்ள பட்ட மகிழ்ச்சி யார் இருக்கிறார்கள் நாரதரே? இருக்கிறாள். தெற்கு பகுதியிலே 3 கடலும் சேரும் இடத்திலே தன்னந்தனியாக தவம் செய்து கொண்டு. என்ன? தனியாக அங்கே உள்ள தபசினி ஒருத்தி நமக்கேற்றப்பட்ட மகிழ்ச்சி. நாரதரே, தங்களுடைய பரிகாசம் அளவு கடந்து போகிறது. பரிகாசமே இல்லை, முற்றிலும் உண்மை இது. நித்திய கன்னியான அந்த தபஸ்வினியின் அழகிற்கு முன்னால் உங்களிடம் உள்ள அழகெல்லாம் கேவலம் அற்பமானது. அவள் அழகு அத்தனை அற்புதமா? ஆம், அந்த அழகிற்கு சமானமாக இதுவரையும் நான் எங்குமே கண்டதில்லை. நிஜம்தானா?
என்றால் அவள் என்னுடைய அந்த புறத்தை அலங்கரிக்கப்பட வேண்டியவள்தான். உடனே நம் தூதர்களை அனுப்பி அவளை எங்கே வரவழைக்கின்றோம். தூதர்கள் போனால் போன வேகத்திலேயே திரும்ப வேண்டும், தெரிந்ததா? அத்தனை அகங்காரி அவள். பாணாசுரனின் கட்டளை அலட்சியப்படுத்தும் அளவுக்கு கர்வம். காரியம் சாதிக்க வேண்டும் என்றால் நேரிலேயே போக வேண்டும். திரோகநாதனான உன்னை நேரில் கண்டவுடன் குமரியின் மனம் மாறும், நிச்சயம். பலே, அதை சொல்லும் நாரதரே. நம்மை நேரில் கண்டால் மோகம் கொள்ளாத கண்ணியம் உண்டோ? நான் உடனே அங்கு புறப்படுகின்றேன். நாரதரும் நம்முடன் வர வேண்டும். அது வேண்டாம். இம்மாதிரி காரியங்களுக்கு தனியாக போவதுதான் உத்தமம். மூன்றாமவன் தலையீடு அவசியமில்லை. அதுவும் சரிதான் நாரதரே. நான் அருகில் சென்று அவள் தவம் பலித்து விட்டது என்று சொல்கின்றேன். சரியா? அதுதான் வேண்டும். பாணாசுரன் அருகில் சென்றவுடன் குமரியின் வெற்றி. அதற்கு பிறகு நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். குமரி, கண்களை திற. உன் தவம் இனியும் தொடர வேண்டிய அவசியமில்லை என்பார். உன் அழகுக்கு அடிமை. நீ தவம் செய்து வரவழைத்த துர்கராஜன் பாணாசுரன். எனக்கு வரம் தர வந்திருக்கலாம். வரமா? என்ன வரம் தேவை? எது வேண்டுமானாலும் தருவேன். உடனே கேள். என் மகாபாக்கியம். பாக்கியமா? பேரழகி கூட்டிக் கொண்டு போய் என் மாளிகையில் ராணியாக்க நான் முடிவெடுத்து விட்டேன். எடுதாயிற்று என்றால் மறுத்து சொல்வேனா? பாருங்கள், ஒரு சந்தேகம். அது என்ன? திருலோகநாதன் என்றல்லவா சொன்னீர்கள்? கேட்டதெல்லாம் பெரும் சக்தியார் என்றும். அதை நான் எப்படி நம்புவது? பெருமை பேசுவது புருஷர் வழக்கமாயிற்று. பாணாசுரனுக்கு வெறும் பேச்சு அவசியமில்லை குமரி. பேசியது எல்லாம் செய்யும் பெருமை உள்ளவன் நாம். நாவினால் பேசுவது சுலபந்தானே. மகிமையை காட்டி புரிய வைப்போம். எந்த உலகத்தில் உள்ள எதை வேண்டுமானாலும் நீ விரும்பலாம். இமைக்கும் நேரத்தில் உன் முன் வைப்பேன். ஆற்றல் உண்டா என்றால் அதையும் தான் பார்க்கலாம். இவ்விடத்தில் அற்புதமிக்க ஒரு அரண்மனை வர வேண்டும். இவ்வளவுதானா? இதோ பார்த்துக்கொள். அரண்மனை மட்டும் போதுமா? அதனுள்ளே எனக்கு நீராடுவதற்கு பொய்கை ஒன்று வேண்டாமா? அதற்கென்ன, இதோ பொய்கை. மகா அற்புத சக்தி. நீ என்னை பரிசோதிக்கின்றாய் இல்லையா? பாணாசுரா, உன்னுடைய அரண்மனை பொய்கை எல்லாம் எங்கே? ஒரு கணத்தில் மறையும் படைப்புகள் தானா உன் அற்புத சிருஷ்டிகள்? அவைகளை காட்டி என் மனம் மயக்கலாம் என்று நினைத்த மடையனே, உன் சக்தியற்ற நிலை இப்போது உனக்கு புரிந்து போயிருக்கும். மாயாவினியே, பாணாசுரனை அலட்சியப்படுத்தும் உனக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டது. மரியாதையாக மன்னிப்பு கேட்டு என் பாதங்களை பணிந்தால் மரணத்திலிருந்து உன்னை காத்துக் கொள்ளலாம். அகண்டகரனான அசுரனே, நான் யார் என்று தெரியாது உனக்கு. நிறுத்து. பாணாசுரன் யார் என்று உனக்குத்தான் தெரியாது. உன் அழகே உனக்கு கவச்சமாகி விடாது. புரிந்து கொள்.
நாங்கள் பாக்கியசாலிகள். தேவலோகம் தங்கள் கருணையினால் காப்பாற்றப்பட்டது. அசுர சக்தியின் அட்டகாசம் ஒழிந்தது. தேவசக்தி புத்துணர்ச்சி பெற்று எழுந்தது. மகேஸ்வரி, ஜெகதீஸ்வரி, அவதார நோக்கம் பூர்த்தியாகிவிட்டதனால் யுவேஸ்வரன் சன்னதிக்கு எழுந்தருள வேண்டும். திருமணத்தை நிறுத்துவது மட்டுமல்ல, நடத்தவும் நாரதருக்கு நல்ல மனம் உண்டு இல்லையா? சத்திய தத்துவ சொரூபிணி, தாயின் திருவுள்ளப்படிதானே நான் நடந்து கொண்டேன். கொடியவனை அழித்து விட்டதால் கைலாயத்திற்கு எழுந்தருளி. இல்லை நாரதா, நான் இங்கிருந்து எந்த இடத்துக்கும் போக விரும்பவில்லை. இந்த பவித்திர சங்கம ஸ்தானத்தில் உலக நன்மைக்காக நிச்சய கன்னியாக தபஸ்வினியாக நின்றிருப்பேன். ஆஹா, பக்த கோடிகளின் மகாபாகியம். வரம் தரும் யோகீஸ்வரி வாழ்கின்ற இந்த புண்ணிய ஸ்தலம் மக்களின் ஆராதனை கேந்திரமாக விளங்கப் போகிறது. எதிர்காலத்தில் இந்த புண்ணிய ஸ்தலத்தில் உருவாக போகும் ஆலயத்துக்கு அஞ்சலி செய்து சஞ்சலம் தீர்த்துக் கொள்ள கனிந்த உள்ளத்துடன் பக்தர் கூட்டம் வற்றாத வெள்ளம் போல் வருவார்கள். உன் புகழ்பாடு இங்கே எழுகின்ற உன் திருக்கோயிலுக்கு. அது சரி, இந்த புதுப்பிச்சவங்க சேர சோழ பாண்டியருங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே. நிஜம்தான். கன்னியாகுமரி தேவியிடத்தில் அளவற்ற நம்பிக்கை கொண்டிருந்த சேரராஜாவின் காணிக்கை தேவியின் சிலைக்கு விசேஷ ஆபரணங்கள் போட்டது. அடியார்களை மட்டுமல்ல, அனைவரையும் கவர்ந்து இழுக்கின்ற அற்புத நாகரத்தனத்தால் உருவாக்கிய மூக்குத்தி பொங்கும் கடலில் வழிதர் கப்பலோட்டிகளின் கண்ணில் கடற்கரையில் உள்ள தீபஸ்தம்ப வெளிச்சம் போல் தோன்றியது. விடிஞ்சதுமே கப்பல்ல உள்ளவங்க கரையேறினாங்க. கடந்த ராத்திரி அவங்க கண்ட வெளிச்சம் தேவியோட மூக்குத்தியின் ஜொலிப்புதான்னு கப்பலோட்டிக்கு புரிஞ்சது. ஒரு பாரப்பகுதியை நெருங்கி போன கப்பலையும் அதுல இருந்த ஆளுங்களையும் காப்பாத்தான் சமுத்திரத்தை பார்த்திருந்த கிழக்கு வாசல் திடீர்னு அடைச்சதுன்னு கப்பலோட்டிக்கு புரிஞ்சு போச்சு. அன்னைக்கு சாத்திர கிழக்கு வாசல் இன்னும் காத்திருக்குல்ல. ஆமா, தேவியினுடைய மூக்குத்தி ஆர்காட் நவாப்புக்கும் ஆசையை தூண்டிடுச்சு. தெற்கு பகுதியை பிடிக்க வந்த நேரத்துல ஒரு நாள் அந்த நவாப்பு சுசீந்திரத்து பக்கத்துல கூடாரம் அடிச்சாரு.
தளபதி, நம்முடைய படைகள் சுசீந்திரத்துக்கு போய் வந்து விட்டார்கள். வெற்றி கொடியுடன் வந்து விட்டார்கள். சாபாஷ், சாபாஷ். நம்முடைய வெற்றி கொடி தென்னகம் முழுவதும் வீசி பறக்க வேண்டும். அதற்கு முன்னால் அனைவரும் அடக்கத்தோடு தலைகுனிந்து வணக்கம் செலுத்த வேண்டும். தென்னகத்தில் ஆற்காட்டு நவாபின் புகழ் நிலைநாட்டப்பட வேண்டும். பிரபு, என்ன விஷயம்? இங்கே பக்கத்தில் கன்னியாகுமரியில் அற்புதமான ஆலயம் இருக்கிறது. இருந்தால் நமக்கு என்ன? அவநம்பிக்கையுடையவர்களின் ஆலயம் இந்த நாட்டில் அநேகம். அதில்லை பிரபு, அந்த கோவில் விக்கிரகத்தில் விலை மதிக்க முடியாத நாகரத்னத்தால் செய்த மூக்குத்தியும் மற்றும் ஏராளமான நகைகளும் இருக்கிறதாம். அதை சொல்லு என்றால் அது நமக்கு சொந்தமாக வேண்டும். இன்று இரவிலேயே நமது படை வீரர்கள் அங்கே சென்று விக்கிரகத்தை கடத்தி வர வேண்டும். அப்படியே பிரபு. மகாராஜ், மன்னிக்க வேண்டும். கன்னியாகுமரி தெய்வத்திற்கு பல அற்புத சக்திகள் இருப்பதாக அனைவரும் நம்புகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அதை கடத்தி வர சொல்வது ஆபத்தை நாமே வரவேற்பதாகும். உயிரில்லாத வேறு ஒரு கற்சிலைக்கு ஏது சக்தி? முட்டாள்தனமாக பேசாதே. இம்மாதிரி மூட நம்பிக்கைகளை மதித்து பின்வாங்குவது நாட்காட்டவாவல்ல. தளபதி, பிரபு, இன்று இரவிலேயே அந்த விக்கிரகம் என் காலடிக்கு வர வேண்டும். உத்தரவு பிரபு. வாங்க. பராசக்தி, பக்தர்களே வாங்க, யாரும் போகாதீங்க, எல்லாரும் நில்லுங்க. பக்தர்களே, பக்தர்களே, நம்ம கோவிலை கொள்ளையடிக்க ஆற்காடு நவாபின் படைகள் இங்க வருது. என் கண்ணால தான் பார்த்தேன். தூக்கிட்டு போடுவோம். பொம்பளையா கொண்டு போய் பங்கு போட்டுக்கிடுவோம். கிடைக்கிற பங்குல கொஞ்சம் நல்ல பொம்பளை ஏன் பக்கம் நில்லுங்க. அதோ இருக்கு கோயில். வாங்க 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 போலாம். இந்த கோவில்ல அந்நியர்கள் பிரவேசிக்க கூடாது. எட்டி போயா? என் தேவியின் விக்கிரகத்தை அசுத்தப்படுத்த வேண்டாம். கவலைப்படாது, நாங்க எடுத்துக்கிட்டு போய் பரிசுத்தப்படுத்துறோம். வேண்டாம், இந்த தேவியின் மகிமை உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றதை கேளுங்க. தேவி, தேவி, பராசக்தி, பராசக்தி, என்ன அநியாயம், அக்கிரமம். தேவி, சொல்றதை கேளுங்க, கேளுங்க. தேவி, தளபதி, பிரபு, கன்னியாகுமரிக்கு போன படை வீரர்கள் இதுவரை திரும்பவில்லையா? இல்லை பிரபு, இங்கேயும் வரவில்லை. கேவலம் ஒரு விக்கிரகத்தை இங்கே கடத்திக் கொண்டு வர இவ்வளவு தாமதமா? ஏதோ காரணத்தால் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் விரும்பியிருப்பார்கள். என்ன காரணம்? நம்முடைய வீரர்களை தடுப்பதற்கு இந்த நாட்டிலே யாருக்கு துணை உண்டு? இல்லை, அவர்கள் எங்கேயோ மது அருந்தி கிடக்கிறார்கள். வரட்டும், அவர்கள் சக்தியற்ற பீடிகள் சரியான பாடம்
தூக்க முடியல, கனமா இருக்கு, கொஞ்சம் இறக்குங்கடா. இறக்குங்கடா. என்ன அழகா இருக்கு. இதை எதுக்குடா தூக்கிட்டு அது வரைக்கும் போகணும்? நகையை காய்ட்டுக்கா, கல்லு இங்கே கிடக்கணும். அதுவும் சரிதான். எவ்வளவு இருக்குடா. தேவி, எல்லாரும் போய் என்ன இருட்டு, நான் எப்படி வெளியே போவேன்? தேவி, உனையே நினைச்சு என்னையே மறந்திருந்த இந்த கேள்வியை பரிசோதிக்கிறேன். கருணாமயி, நீதான் கதி. நீங்க கோவிலுக்குள்ள இருக்கிறது தெரியாத எல்லா கதவையும் சாத்திட்டாங்க. அவங்க குத்தம் இல்ல குழந்தை. தேவிய நினைச்சுக்கிட்டு இருந்த எனக்கு நேரம் போனதே தெரியல. இருந்தாலும் கோவில் சாத்துறது கூட தெரியாத பாட்டி தியானத்துல இருந்தது அற்புதம்தான். வாங்க. குழந்தை, நீ எப்படி இங்க வந்த? நான் ராத்திரி சாப்பிட்டுட்டு தூங்க போன போதுதான் பாட்டி அம்மா குரல் கேட்டது. வராம இருக்க முடியுமா? வந்துட்டேன். என் குழந்தை, நீ தூங்குறது இதுக்குள்ளதான். இதுக்குள்ளையா? இங்கதான். என் ஊர் உறக்கம் எல்லாமே இங்கதான். என்ன சொல்லு, நான் இதுவரை உன்னை கண்டதே இல்லையே. எங்க காண முடியும்? பாட்டியம்மா இதுக்குள்ள வந்த உடனே கண்ணை மூடி தியானத்துல இருந்துட்டா. இல்ல, என்ன எங்க காண முடியும்? சரியாத்தான் சொல்லு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தேவிய தியானம் செய்யறத தவிர அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை பாக்குறதுக்கோ பேசுறதுக்கோ என்னால முடியல. அதனாலதான் இன்னைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. கதவை மூடினதும் ஆளுங்கள் எல்லாம் போனது கூட எனக்கு தெரியல. குழந்தை, நீயும் போகாம இருந்ததுதான் என் பாக்கியம். நான் எங்கதான் போவேன் பாட்டிமா? காலம் முழுவதும் இங்கேதான். குழந்தைக்கு இங்கே என்ன வேலையா? பொறுப்பா வேலை இருக்கு பாட்டிமா. எத்தனை பேரை காணணும், என்னென்னலாம் கேட்கணும், யாருக்கெல்லாம் சகாயம் செய்யணும். ஒன்னும் பேசாதீங்க. பாட்டிமா வீட்டுக்கு போக வேண்டாம். வாங்க, நான் துணைக்கு வர்றேன், போகலாம். குழந்தை நல்லா இருக்கணும், பாட்டிமாவும் நல்லா இருக்கணும். வாங்க போகலாம். பாட்டிமா வீடுங்க? வீடு எனக்கு ஏது வீடு? ஒரு ஓலை குடிசை, அதுலதான் இருக்கு. அங்க யாரெல்லாம் இருக்காங்க? வேற யாரு? இந்த கிழவி மட்டும்தான். பிள்ளைங்க யாருங்க? இந்த பாழும் வயசுல பிறந்தது ஒண்ணே ஒண்ணு. இல்லை, அவனும் பாழா போயிட்டான். ஐயோ, எதனால? நான் எப்படி சொல்லுவேன்? எல்லாம் நான் செய்த பாவம்தான் அனுபவிக்கிறேன். இல்லன்னா ஆசையோட ஊட்டி வளர்த்த ஆண் பிள்ளை இந்த வயசு காலத்துல என்ன விட்டு போகுமா? அவன் போனா வருவான் பாட்டி, நீங்க இருக்கலாம். எனக்கு எதுவுமே நம்பிக்கை இல்லம்மா. அவன் போயிட்டான். நான் எத்தனையோ ஆசையா இருந்தேன். உன்னை போன ஒரு நல்ல பெண்ணு அவன் கல்யாணம் கட்டிக்கிட்டு வர போறான்னு நான் கனவு கண்டேன்.
என்ன போல பொண்ணா இங்கேயும் கிடைக்காது பாட்டிம்மா. அதையும் அப்படி சொல்ற? நான் கல்யாணமே வேண்டான்னு முடிவு செய்தவ. இந்த சின்ன வயசுலயும் அதையே நான் சத்தியம் செய்துட்டேன் பாட்டி. ஓ, சத்தியம் செய்துட்டியா? சத்தியத்தை பத்தி என்னம்மா? சத்தியம் செய்த எத்தனையோ பொண்ணுங்க பிற்காலத்துல கல்யாணம் கட்டிட்டு இருக்க பாட்டி. எனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே இல்ல, அது நிச்சயம். அப்படியெல்லாம் பேசாதம்மா. நாக்குல எப்ப குளிகன் இருப்பான்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு குளிகனும் என் கிட்ட வரமாட்டான் பாட்டி. ஐயோ குழந்தை, ஒரு நல்ல புருஷனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. அது மட்டும் நடக்காது பாட்டி. நீ ஏன் அப்படி சொல்ற? நம்ம நிச்சயிக்கிறது போலவா ஒவ்வொரு காரியங்களும் நடக்கிறது? நான் நிச்சயிக்கிறது போல மட்டுமே என் காரியங்கள் நடக்கும். அதோ அதுதான் என் வீடு. இனி நீ ஓ இடத்துக்கு போமா. இதுவரை வந்துட்டேன்ல, இனி பாட்டிய வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நான் இதுதான் குழந்தை, இந்த கிழவியோட குடிசை. இவளை இதுவரை கொண்டு வந்து விட்ட சொன்னா வீட்டுக்குள்ளே வர சொல்லி ஏதாவது தரக்கூட எனக்கு வழி இல்லை. மனசில்லாத ஏன் பேசணும்? ஐயோ அப்படி சொல்லாது. இந்த பாழும் குடிசையில இன்னைக்கு விளக்கேற்றி வச்ச கூட எனக்கு வசதி இல்லை. அசத்தியம். பாட்டி இந்த வயசுல பொய் சொல்றது சரிதானோ? நானா? நான் எதுக்காக பொய் சொல்லணும்? அதுவும் உன்கிட்ட விளக்கு ஏற்றி இருக்கு இல்லைன்னு சொன்னீங்களே. ஆமா, சத்தியமா தான் சொன்னேன். அதோ தெரியுது, உள்ள இருந்து வெளிச்சம் வருது. ஆமா, என் குடிசையிலே வெளிச்சமா? இதெல்லாம் எப்படி இங்க வந்தது? குழந்தை சொன்னாடி, இங்க வந்து பாரு. குழந்தை குழந்தை இங்க வந்து பாரு. குழந்தை குழந்தை போயிட்டா? இத்தனை சீக்கிரம் எங்க போனா? குழந்தை தேவி, மகாமாயே, இந்த கிழவியின் கையை பிடித்து போட்டு வரும் கலகம் கொண்ட கருணை கடனே, உன் பூமேனி தொட்டு புனிதமான இந்த உடல் உயிர் உன் பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். தேவி, ஏற்றுக்கொள். கன்னியாகுமரி கேத்திரத்துல அற்புதமான பல சம்பவங்கள் நடந்தது உண்டு. கன்னி பெண்களுக்கு அன்னம் படைத்தல் இந்த ஊர்ல பண்டு முதலே உள்ள பழக்கம். அது போலத்தான் எங்களுக்கும் ஒரு அனுபவம் உண்டாச்சு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னால இந்த வழிபாடு நடத்த நம்மால முடிஞ்சது, அதை சொல்லு. நாளை மறுநாள் இதே சமயத்துக்கு பாடுபடி முடிவா நான் தான் ஒரு நல்ல பையனை கண்டுபிடிச்சேன். இல்லன்னு இப்ப யாரு சொன்னா? பாருங்க, நானும் தான் அம்மனை மனமாற பிரார்த்தனை செய்தேன், ஒரு நல்ல பையனா கிடைக்கணும்னு. ஆமா ஆமான்னு நீ பிரார்த்தனை செய்தியா பொன்னி? சும்மா இருங்கப்பா. இருக்க கண்ணி. அந்த வில்லுப்பாட்டுக்கார ஐயாவை ஏன் இன்னும் காணோம்? காலையிலேயே பணத்தோட வரேன்னு சொன்னாரே. அடே, ஐயாவுக்கு 100 ஆயுசு. ஐயாவை பத்தி பேசி முடிக்கிறதுக்குள்ள வந்து நிக்கிறீங்க. உமா, கொஞ்சம் காசு கொண்டு வேண்டாம், நான் இப்பதான் குடிச்சிட்டு 10 ரூபா கொண்டு வா. இருங்க ஐயா பிள்ளை, நான் போன காரியம் முடியல. பணம் கிடைக்குதுங்களா? அந்த ஆளு தரல. தரேன்னு வாக்கு கொடுத்தானே. வாக்கு மாறுறது பெரிய காரியமா இந்த காலத்துல? எங்களுக்கு பெரிய ஏமாற்றமா போச்சு. அவசியம் தேவைன்னு நான் 1000 தடவை அவர்கிட்ட சொன்னேன். வேணும்னா என் வீடும் மாந்தோப்பும் அடமானம் எழுதி கொடுக்கறதா கூட சொல்லி பார்த்தேன். அவன் கொஞ்சம் கூட அசையல. நகை வாங்க பணத்துக்கு போவோம். என் கையில இருக்கிறது 300 ரூபாய் தான். 6 பவுனுக்கு நகை போடாம கல்யாணம் நடக்காதுங்க. நான் 6 பவுன் போடுறேன்னு அவங்க கிட்ட வாக்கு கொடுத்து போட்டேன். எங்களுக்கு இந்த கொடிய வேதனையை ஏன் தந்த?
கன்னியாகுமரி, எங்க குழந்தைய கல்யாணம் செய்து பார்க்க நினைச்சது குத்தமாகுமா? வருத்தப்படாம இருங்க. கல்யாணம் முறை இருக்க ஒரு வழியும் இல்லைங்க. நாளை பொழுது விடியறதுக்குள்ள 6 பவுன் எங்கிருந்து வரும்? எப்படி வரும்? இல்லைங்க, எங்க மானம் கெடாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு உபாயம் தான் இருக்கு. கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கீங்கன்னு அவங்க கிட்ட கெஞ்சணும். அவங்க அதுக்கு சம்மதிப்பாங்கன்னு தோணல. அதுவும் இல்லாம நிச்சயித்த முகூர்த்தத்துல கல்யாணம் நடக்கலைன்னா இது ஒரு நாள் நடக்காது. நிச்சயம். சரிதான், பின்ன வேற என்னதான் செய்யறது சொல்லு. எதுக்கும் நாளைக்கு ஒரு பொழுது இருக்குல்ல, இன்னும் வேற வழி இருக்கான்னு பார்க்கலாம். ஐயாவுக்கு நாங்க ரொம்ப கஷ்டங்களை கொடுத்துட்டோம். இனியும் எனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்ல. எதுக்கும் இந்த பணத்தை வச்சுங்க, நான் போயிட்டு நான் வர்றேன். அம்மா, அம்மா அழாதீங்க. எனக்கு கல்யாணமே வேண்டாம். இந்த பாழும் வயிற்றுல நீ பிறந்ததுனாலதானே உனக்கு இந்த கெடி வந்தது. தேவி, ராஜராஜேஸ்வரி, சாதுக்களை காப்பாற்றவே இல்லையாடி. புத்தி வந்த காலம் முதல் தேவியின் நாமத்தை பாடிக்கிட்டு இருக்கிற இந்த ஜென்மம் இதுவரையிலும் எதுக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்ததில்லை. தாங்க முடியாத துயரத்தோடு உங்ககிட்ட கைகூப்பி பிச்சு கேட்கிறேன். இவனை கைவிட்டுடாத தேவி. தேவியை நம்பி இருக்கிற இந்த பக்தர் அவமானத்திற்கு ஆளாக்காத. என் தேவி, இந்த கல்யாணம் நடக்கலன்னா பிறகு உமா, உமா, இத கண்டியா? தேவி நம்ம கைவிடவே இல்லை. தங்கமா இதெல்லாம்? இது எங்க இருந்து கிடைச்சது? கோவில்ல. கோவில்லையா? கோவிலுக்கு வந்த ஒருத்தி இதெல்லாம் தந்தா. என்ன ஒருத்தி தந்துதான் இது? இவ்வளவு நிறைய அவ தந்தா? வீட்டுக்கார பொன்னாண்டி நான் சந்திக்கலான்னு கிளம்புறேன். சரி, நம்ம கஷ்டங்களை எல்லாம் தேவி முன்னால சொல்லி பிரார்த்தனை செஞ்சுட்டு அப்புறம் போனா என்னன்னு நினைச்சு தேவி கிட்ட குறைகளை சொல்லிட்டு வெளியே வரேன். பின்னால இருந்து ஒரு குரல். திரும்பி பாக்குறேன், பொம்பளை. எனக்கு தோணுது அவ வடநாட்டுக்காரியா தான் இருக்கணும். என்னையா கஷ்டம்னு கேட்டா அவ. நான் என் கஷ்டங்களை எல்லாம் புட்டு வச்சேன். அப்ப அவ கையில இருந்தது, கழுத்துல இருந்தது எல்லாத்தையும் நேடி என் கையில கொடுத்தா. நான் வேண்டாங்க மறுத்தேன். என்ன கட்டாயப்படுத்தி கையிலேயே தந்துட்டான். அவ இதுக்கு முன்ன பாத்திருக்கீங்களா? இல்ல, அதான அற்புதம். அவ யாருன்னு சொல்லலையா? சொல்லுவாளோ? நாளைக்கு பொன்னி கல்யாணத்துக்கு நான் தான் வர போறேனே, அப்ப எல்லாமே புரிய முடியா சொல்லுவேன்னு சொன்னான். பொன்னி எங்க? பொன்னி அவ குளிக்க போயிருக்கா. இருந்தாலும் என்னால இத நம்பவே முடியலங்க. எனக்கு ஆரம்பத்துல நம்ப தோணலன்னு பார்த்தா பவுன் நகை பல இருக்கு. நம்பாம இருக்க முடியுமோ? பெரிய பணக்காரியா இருக்கும் போல. பணக்காரி மட்டும் இல்ல, அவ கை கொடுத்து கொடுத்து பழகின கை. ஏதோ நம்ம பாக்கியம், பொன்னி கல்யாணம் நல்லா நடக்கும். என்ன ஐயா புள்ள, மகளுடைய கல்யாணம் இன்னைக்கு தானே? ஆமாங்க, நீங்க எல்லாம் கூட இருந்து மங்களகரமா நடத்தி தரணுங்க. அதுக்கு என்ன, எங்களுக்கு சந்தோஷமான காரியம் இல்லையா? அடனே தில்லு பாட்டையா வந்திருக்காரு. ஐயா பிள்ளை மக கல்யாணம் ஆச்சே, நான் வராது இருக்க முடியுமா? நான் பாட்டும் அவர் தாளவும் ஆச்சே. அப்படித்தான் இருக்கணும். கொஞ்சம் வரலாம். அப்படியா? அதான் அதோ பாருங்க. நிவாரணம் ஆயிடுச்சு இல்ல, போட்டி போய் நடை அடைங்க. ஐயோ, இப்ப நடை அடைக்க போறீங்களா? என் மக கல்யாணம் நடக்கணுமே. கல்யாணம் எல்லாம் அப்புறம். ஐயா பிள்ளை தள்ளி நில்லுங்க. இந்த மாலை ஏது? இதா நேற்று ராத்திரி ஒருத்தி எனக்கு தந்தா. என்ன, ஒருத்தி தந்ததா? ஆமாங்க. அவங்க பேரு தெரியாதுங்க. முன்னாலேயே தெரிஞ்சவங்களா? இல்லைங்க. இங்கேயே வேலை பாக்குறவங்களா? அதுவும் தெரியாதுங்க. அந்த மாலை இங்க கொடுங்க. மாலை மட்டும் இல்லைங்க, இந்த வளையல கூட அவதான் கொடுத்தா. வளையா கொடுங்க. அதேதான் இல்லையா போத்தி? அதேதான். என்ன இது, விஷயத்தை விவரமா சொல்லுங்க. பாருங்க, இந்த மாலையும் வளையும்
தேவியுடைய விக்கிரகத்துல சாத்தி இருந்தது. அதை காணலங்கிறது தான் போத்தி என்கிட்ட சொன்னாரு. என்ன தேவி விக்கிரகத்துக்கு போட்டிருந்ததா இது? அதான், சந்தேகமே இல்லை, இது தேவி விக்கிரகத்துக்கு போட்டிருந்ததே தான். ஐயோ தேவி, இது என்ன சோதனை? இது எங்க இருந்து கிடைச்சது? சத்தியமா சொல்லுங்க. இத பாருங்க, என்ன கொஞ்சம் நம்புங்க, நான் பொய் சொல்லல, எனக்கு அவதான் தந்தா. என்ன சீக்கிரம் வந்துட்டீங்களா? நாங்க தாமதிக்கலையே. இல்ல, தக்க சமயத்துல தான் வந்தீங்க. நீங்க தான் கல்யாண மாப்பிள்ளை சொன்னவங்க. ஆமா, இந்த மாலைய மலையம் ஏதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும் ஐயா புள்ள, இதுக்கு என்ன அர்த்தம்? தேவிக்கு தான் தெரியும். நான் சொல்றேன், தேவியுடைய ஆபரணங்கள் ஐயா பிள்ளை மக கருத்துல எப்படி வந்ததுன்னு விசாரிக்கிறோம். தேவியுடைய ஆபரணங்களா? தெய்வ சாட்சியா நான் தெரியலைக்கு. ஐயா பிள்ளை திருட மாட்டாரு, எனக்கு தெரியும். அவர் சொல்றதெல்லாம் உண்மை. அதை நீங்க சொன்னா போதுமா? இந்த ஆபரணங்கள் தெளிவா சொல்றதே. போத்தி இந்தாங்க, இத கொண்டு போய் புண்ணியாதனம் செய்து விக்கிரகத்துக்கு சாத்திட்டு நடை அடைங்க. இதன் முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மத்த காரியங்கள். ஐயா பிள்ளை, நீங்க நல்லவர்னு தெரியும். இந்த ஆபரணங்கள் யாராவது விலைக்கு தந்திருந்தாங்கன்னா அதையே சொல்லிவிடுங்க. சத்தியமா தாங்க பேசுறேன். நடந்ததெல்லாம் அப்படியே சொல்லலன்னா நான் போலீஸ் பழையெல்லாம் உங்க மாலையும் கூட காணும். தேவி, என்ன இது அற்புதம்! மானக்கள், இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டோம். வாயா போலாம். அப்படியெல்லாம் போக முடியுமா? இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சுக்கிற வரை நீங்க இங்கதான் இருக்கணும். எங்களுக்கு என்ன சம்பந்தம்? அதை நிச்சயிக்க வேண்டியது போலீஸ் தான். ஐயா, மாலையும் வளையும் தேவிக்கு சாத்திர உடனே மறைஞ்சிடுச்சு. மறைஞ்சிட்டுதா? நிஜம்தான், என் கண் முன்னாலே மறைஞ்சது. அப்பா, மாலை வளையும். இது என்ன அற்புதம்! இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதுக்கு அர்த்தம், இந்த மனுஷன் பேசுறதெல்லாம் பரம சத்தியம்னு பக்தர்களை காப்பாத்துற பகவதி தான் இந்த மாலையும் வளையலும் கொடுத்திருக்கான். மகாமாயே, இந்த ஏழையை காப்பாத்துற தயாவரி, உன் கருணைக்கு இல்லையே இல்ல. அம்மா, உன்னை நம்பினு எங்களை காப்பாத்துற கற்பகவல்லி, உன் கருணையே கருணை. இனிமே இந்த கல்யாணத்துக்கு விருப்பம் தானே? என்ன அப்படி கேக்குறீங்க? இந்த கல்யாணம் நடக்கிறது எங்களுடைய மகாபாக்கியம். ஐயா, இது கல்யாணத்துலாமா? இன்னைக்கு நடை அடைச்சாச்சு, நாளைக்கு நடத்தலாம். எது இஷ்டம் போல நடக்கட்டும். வழுக்குது, பார்த்து மெதுவா பார்த்து. என்ன பிரமாதமா இருக்கு! என்ன சுகம், என்ன சுகம்! உடம்பெல்லாம் கலகலப்பா இருக்கு. குளிச்சா கன்னியாகுமரி கடல்ல தான் குளிக்கணும். அது சரி, அதுதான் இங்க புறப்பட்டு வர இவ்வளவு நாள் மறந்துட்டீங்க. யார், நானா? சரிதான், நம்முடைய தேன் நிலவையே இங்க வந்து கொண்டாடணும்னு நினைச்சவன் நானு. போதும், போரிட்டு வந்தீங்களே, ரொம்ப சந்தோஷம். என்னது? என்னாச்சு? என்னது? என் காலில் ஏதோ குத்திருக்குங்க. காலில் குத்திருக்கு? இங்க பாக்கலாம். மெதுவா. எங்க? ஒண்ணுமில்ல, குத்தியோ சங்கோ குத்திருச்சு, கொஞ்சம் ரத்தம் வருது, அலம்பிட்டா சரியா போடும். ஐயோ ஐயோ, தெரியுதுங்க. சரியா போயிடும். ஐயோ, நம்ம குழந்தைங்க. லல்லி, கண்ணே லல்லி, 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 காணவே. எங்க போயிருக்கும்? எங்க போச்சு? அம்மா, லல்லி.
யாராவது கூட்டிட்டு போயிருப்பாங்களா? ஒண்ணுமே புரியலையே. கண்ணே, ஐயோ காணாமே. ஐயோ கண்ணே. கண்ணி, இங்கேயும் காணலையே. எங்க போயிருக்கோம்? வா, கோயிலுக்குள்ள போய் பார்க்கலாம். ஒருவேளை அங்க இருந்தாலும் இருக்கலாம். வா, வா, சீக்கிரம். மகாமாயி, இங்க கூட இல்ல. என் தேவி, என் குழந்தை எங்க போயிட்டா? மகேஸ்வரி, இந்த சன்னதியில வச்சு நாங்க முதல்ல அமுது ஊட்டணும்னு கொண்டு வந்த குழந்தையை காக்க வேண்டியது உன் தர்மம் இல்லையா? உன்னுடைய அனுகிரகத்தால எங்களுக்கு பிறந்த செல்ல குழந்தைய உன்னுடைய சேத்திரத்திலேயே பறிகொடுப்போம்னு நாங்க சொப்பனத்துல கூட நினைக்கலையே அம்மா. தேவி, ஆசையோட நான் பெத்த குழந்தை காணாம போச்சுன்னா அப்புறம் இந்த உயிரை வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? மகாமாயி, என் குழந்தை இல்லாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். இந்த சன்னதியிலே என் உயிரை விடுறது நிச்சயம். ஏன் வருத்தப்படுறீங்க? எங்க குழந்தைய காணல. அழுதுகிட்டு இருக்கிற குழந்தைய ஒருத்தர் எடுத்துட்டு ஓடுறத நான் பார்த்தேன். எங்க, எந்த பக்கமா ஓடலாம்? கடல் கரைக்கு. கடற்கரைக்கா? வா, வா. அம்மா, கண்ணே, நல்லி, எங்கம்மா போன? யாராவது ஒரு குழந்தை தூக்கிட்டு ஓடினாங்களா இந்த பக்கமா? நான் பார்க்கலையே. வா, அங்க போய் பார்க்கலாம். சும்மா விடக்கூடாது. தாயே, மகாமாயி, லல்லி, உங்க குழந்தையா? இவ்வளவு நேரம் இங்க இருக்குது. அம்மா, மகாமாயி, இதெல்லாம் உன்னுடைய திருவிளையாடல் தானா? நாங்க அறியாம செய்த தவறுகளை மன்னிச்சிடம்மா. லல்லி, உனக்கு சோறு ஊட்டுறேன். இங்க வயசுற அம்மா, உனது கருணை கரம்பட்ட எங்க குழந்தை மகா பாக்கியவதி, மகாமாயி தேவி. என்னங்க கடலுக்கா போறீங்க? இன்னைக்கு என்ன புதுசா இருக்கு கேள்வி? நாளைக்கு காலையில கோயில்ல கொடி ஏறுதுங்க. நாம தானே கயிறு கொடுக்கணும். பரம்பரையா வந்த பழக்கங்க, அத மறந்து போகாதீங்க. அதுக்காக கடலுக்கு போகாது இருந்தா திங்கிறதுக்கு சோறு தேவியா கொடுப்பா? ஐயோ, அதெல்லாம் பேசாதீங்க. பக்தியோடு வேண்டிக்கிட்டா போதுங்க, தேவி எல்லாம் கொடுக்கும். நீ போய் வேண்டிக்கிட்டு இரு, எனக்கு வேற வேலை இருக்கு. பொழுது விடிய முன்ன இங்க இருக்கணும். கயிறு கொடுக்க வேண்டாமா? மீன் பிடிச்சிட்டு தான் வருவேன், அவ்வளவுதான். அது போதாது, என்ன ஆனாலும் விடுவதற்கு முன்ன இங்க இருக்கணும். கயிறு கொடுக்கணுங்க. ஓடி, உன் தேவியும் கயிறும். ஐயோ, அதெல்லாம் சொல்லிட்டு படகேறி போகாதீங்க.
பொண்ணு ஏன் பதற? புயலும் மழையும் சரியா பிடிச்சுதோ? இது வரைக்கும் இது மாதிரி சங்கடத்துல சிக்கினதில்லை. என் துடுப்பையும் அலை தட்டிக்கிட்டு போயிடுச்சு. ஒரு பாடம் படிச்சுக்கிட்டே இப்போ? படிச்சேன். அது சரி, இந்த பாதி ராத்திரியில படகெடுத்துக்கிட்டு இப்படி நடுக்கடல்ல ஏன் தெரியுற? உங்களை போல உள்ளவங்க குரலை கேட்டா வராது இருக்க முடியுமோ? தைரியமுள்ள ஆம்பளையும் கூட இந்த சமயத்துல படகெடுக்க அச்சப்படுவாங்க. அது புரிஞ்சுதான் பொண்ணு படகோட வந்தேன். நீ யாரு? எந்த பக்கம் இருக்கிறவ? நான் இந்த கடற்கரையில இருக்கிறவதான்.
இந்த கடல் கரையில இருந்தா நான் இது வரைக்கும் கண்டதே இல்லையே. காண ஆசை இல்லாது இருக்கும். கடல் பக்கத்திலேயே இல்ல. நான் அலைஞ்சு தெரிகிற கூட்டத்துல இல்ல, ஒரு இடத்துல ஒதுங்கி இருக்கிறவ. பின்ன இப்போ நடுக்கடல்ல அலையறிய இருக்கு. இது போல யாரும் கஷ்டத்துல சிக்கிக்கிட்டா வந்து உதவி செய்யத்தான். நீ சரியான துணிச்சல்காரிதான். துணிச்சலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அதை பத்தி என்ன பேசிக்கிட்டே பொழுத போக்காது. விடியறதுக்கு முன்ன நான் அங்க இருக்கணும். இல்லன்னா என்ன தேடி வர்ற ஆளுங்க ஏமாந்து போவாங்க. ஆளுங்களா? அதான் என்னக்கான ஆசையோட வர்றவங்க. காண ஆசையா வர்றாங்களா? எதுக்கு? அது அவங்க கிட்டதான் கேட்கணும். அவங்க வர்றதுக்கு முன்ன நான் அங்க இருக்கணும். உன் தோணிய என் தோணியோட சேர்த்து பிடிச்சுக்கோ, நான் உன் தோணிய கரை சேர்க்கிறேன். அது வேண்டாம். அந்த துடுப்பை தந்தா நான் ரெண்டையும் சேர்த்து பிடிச்சு. அது முடியாது. நான் உதவி செய்வேனே தவிர உதவி ஏத்துக்கிறது இல்ல. சும்மா பேசிக்கிட்டே இருக்கானே, தோணிய சேர்த்து பிடி. நேரம் முடிய போகுது. சீக்கிரம். கெட்டிக்காரி. வாங்க. ஆபத்தில்லாம நீங்க வந்து சேர்ந்தீங்களே, தேவி அருள்தான். அது ஒண்ணும் இல்ல, துணிச்சல பின்னாலதான். நீனவ பொண்ணா? எங்க? அதோ அங்கே. யாரையும் காணுமே. இவளை போல உள்ள மத்த பொண்கள் எனக்கு இப்படி இருந்தா போரும். நீ போடி. என்ன கேட்டேனா? சரி சரி, எனக்கு கோயிலுக்கு நேரமாயிடுச்சு. நீங்க போங்கப்பா. அம்மா எப்பவும் இப்படிதான். போய் இத பாருங்க, இந்த வீட்டுல ஒரு மணி அரிசி கூட இல்ல சொல்லிட்டேன். எங்கேயாவது போய் அரிசி கொண்டு வரலன்னா இன்னைக்கு முழு பட்னி தான். சாதம் தானே கொண்டு வரேன். அது போருப்பா. சாமி எங்க போறீங்க? நான் ஸ்நானம் பண்ணிட்டு வரலாம்னு வரட்டேன். நீ எங்க? நான் கொடியேற்றுறதுக்கு கயிறு கொண்டு வர்றேன். நேரமாய் போச்சேன்னு ஓடி வந்தேன். சாமியை கண்டது சமாதானமாச்சு. சீக்கிரம் கொண்டு போ. கோவில்ல அங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கா. நான் போய் கடல்ல ஸ்நானம் பண்ணிட்டு இதை வந்துடுறேன். சரிங்க. தேவி, இன்னைக்கு எங்க இதுதானா? என்ன புறம்பின்னு இருக்க? இல்ல சாமி, என் சங்கடத்தை தேவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்ன விஷயம்? நான் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. வழக்கமா கிடைக்கிற சோறும் கிடைக்கல. இன்னைக்கு நான் பட்டினி. இவ்வளவுதானே? இதுக்காக கவலைப்படுற? இந்த சாதத்தை வாங்கிட்டு சாமி. மதிய காட்டு. தேவி மகாமாயே. அந்துச்சி எழுந்துரு. அப்பா வந்தாச்சு. வந்தாச்சா? வந்தாச்சடி. ஹாய், அப்பா வந்தாச்சு. எவ்வளவு நேரம் அப்பா நாங்க காத்துட்டு இருக்கோம். அப்பா பாய்ச்சல் அப்படின்னு. மீனா, என்ன அரிசி கொஞ்சம் இருக்காமா? எதுக்காக? நீங்க கொண்டு வந்த சாதனை பூர்ணி. இதுல ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லையா? ஏன் இப்படி? பழக்கமான பட்ட சாதமும் கிடைக்கலையா? கிடைச்சது பருபாலா. அத ஒரு பரதேசிக்கு போட்டுட்டேன். பெரிய தர்மராஜா. பொண்டாட்டியும் குழந்தைகளும் பட்னி கிடந்தா என்ன? தர்மம் செஞ்சு புண்ணியம் தேடியாச்சு. அந்த புண்ணியத்தை இவாளுக்கு கொஞ்சம் பங்கு வச்சு கொடுத்தா போறோம். அதை தின்னுட்டு தண்ணி குடிச்சுட்டு சுகமா இருக்க. காமாட்சி, அவன் ஒரு பரம தரித்திரன். போராததுக்கும் உணவன். கோவிலிருந்து சோறும் கிடைக்கலன்னா வெறும் பட்னி ஆயிடுவன். அதுக்காகவே அவனுக்கு ஊட்டினல் இல்லையா? இங்க இஷ்டம் போல தின்னத்துக்கும் குடிக்கிறதுக்கு இருக்கு. பின்ன கொடுக்கறதுக்கு என்ன?
இந்த வேஷ்டியும் துண்டை இருக்கு தானமா கொடுக்கறதானே. அப்பா இந்த அரிசி இருக்கு, அதுல கஞ்சி வைக்கிறேன். அப்பனுக்கேத்த பொண்ணு கஞ்சி வைக்கிறதுக்கு போறேன். கொண்டா பார்க்கலாம். போருமே தாராளமா இருக்கு. ஒரு விருந்தே நடத்தலாம். எல்லாரும் மூக்கப்படி திங்கலாம். நீயும் அரிசியும் எல்லாரும் இன்னைக்கு பட்னி கிடங்கும். அப்பா செய்த தர்மத்துக்கு பலன் அனுபவிச்சு கஞ்சியை குடிச்சிட்டு கிடங்கும். கவலைப்படாதீங்கப்பா, இத களைஞ்சி உடனே கஞ்சி வைக்கிறேன். இந்த அபிஷேகத்தை பாருங்க, சட்டி நிறைய சாதம், கொஞ்சம் அரிசி தானே போட்டேன். இது எப்படிப்பா வந்தது? அன்னை இல்லையிலே தேவி நமக்கு இன்னைக்கு கண் திறந்துட்டாம்மா, கண் திறந்துட்டா. சட்டி நிறைய சாதம் எப்படி வந்தது? அந்த பராசக்தியை போய்கள். களங்கம் இல்லாம என் தேவியை பிரார்த்திச்சா பலன் கிடைக்குங்கிறதுக்கு பிரத்யட்சமான சாட்சி. இனியாவது தேவி கைவிட மாட்டாங்கிறத நம்பு. அந்த வரதாயிக்கு கேட்டதெல்லாம் தந்து நம்மை அனுகிரகிப்பா. என் குழந்தைகளே, பட்டினி கிடக்கிற ஏழைங்க பசி தீர்த்தா சாதுக்களுக்கு உதவுற சர்வேஸ்வரி நமக்கு கருணை புரிவாங்கிற பாடத்தை நாம் இதிலிருந்து படிச்சுக்கணும். நீங்க இதை என்னைக்கு மறக்க கூடாது. இல்லப்பா, என்னைக்கு இதை மறக்க மாட்டான். தேவி, உன்னோட சக்தியை நம்பாம இருந்தேனே, இந்த பாவியை மன்னிச்சுடும். ஓம் சர்வயந்திராத்மிகாயை நமः. ஓம் சர்வதந்திரரூபாயை நமः. ஓம் மனோ மகாதேவ்யை நமः. ஓம் மகாலக்ஷ்மீ நமः. ஓம் வடப்பிரியாயை நமः. ஓம் மகாரூபாயை நமः. ஓம் மகாபூஜ்யாயை நமः. ஓம் மகாபாதகநாசின்யை நமः. ஓம் மகாமாயாயை நமः. ஓம் மகாசத்வாயை நமः. ஓம் மகாசக்தியை நமः. ஓம் மகாரத்யை நமः. ஓம் மகாபோகாயை நமः. ஓம் மகேஸ்வர்யாயை நமः. ஓம் மகாபீஜ்யாயை நமः. ஓம் மகாபலாயை நமः. அம்மா குமாரி, எங்கெல்லாம் உன்னை தேடின. என்ன அம்மாவும் மகளும் கோயில்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டீங்க, என்ன விஷயம்? தேவியை கும்பிட்டோம், திரும்பி வந்துட்டோம், அவ்வளவுதான். தேவி கூட நம்முடைய துயரத்துக்கு ஒரு முடிவு கட்டு. நான் எங்க அம்மாவும் 4-5 வருஷம் ஒரே வீடு கொடுத்தன இருந்தோம். என்கிட்ட இந்த வெக்கமெல்லாம் வேண்டான்னு. அக்காவுக்கு இப்ப எத்தனை? அன்னைக்கு இருந்த அந்த ஆண் குழந்தை மட்டும். அவன் இப்ப பெரியவன் ஆயிட்டான். மோகன் சொல்ற பத்மாவதி. நமஸ்காரம். மோகன் பெரியவனா வளர்ந்துட்டியே. நான் பார்த்தது கை குழந்தையா இருந்தப்போ. பத்மாவதி எங்க தங்கி இருக்க? வடக்கு வீதியில அந்த பெரிய ஹோட்டல்ல. வாங்கக்கா, நாம அங்க போகலாம். எத்தனையோ வருஷம் ஆச்சு நாம சந்திச்சு. எவ்வளவோ பேசுறதுக்கு இருக்கு. இன்னைக்கு வேண்டாம் பத்மாவதி, நாளைக்கு நானே வரேன். அங்கிருந்து நம்ம வீட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து போகலாம். என்ன? சரி, அப்ப நாங்க வரோம். ஏமா, நீங்க இன்னும் போகலையா? எங்க போக? நல்ல ஞாபகம், அதுக்குள்ள மறந்து போச்சா? நேத்து நான் அம்மா கிட்ட பேசுனீங்க. என்னன்னு? அவங்க தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு வர்றேன்னு. அவங்களா? யார் அவங்க? அதான் நேத்து ராத்திரி நீங்க கோவில்ல சந்திச்சு பேசினா அந்த அம்மாவத்தான். ஓஹோ, அவளா? அது சரி. அவளை நான் போய் பார்க்கணும்னு நீ ஏன் அவசரப்படுற? நான் அவசரப்படுறேன் அம்மா. இருக்கும், ஏதோ ஒரு பேச்சுக்கு உங்களை ஞாபகப்படுத்தினா. அவ்வளவுதானா? என்ன பார்த்து பேசு. பின்ன இல்ல என்ன? டேய், உனக்கு நான் அம்மாடா. என்ன ஏமாத்தலாம் நினைக்காது. உன் மனசுல உள்ளதெல்லாம் ஒழிக்காம சொல்லிடு.
அம்மா வந்து பேசேண்டா. வந்து அம்மா அந்த பொண்ணு நல்ல மரியாதையா இருக்கா. மரியாதையா இருந்தா அவ தாய் தகப்பன் செய்த பாக்கியம். அதனால நமக்கு என்ன? அந்த பொண்ண எனக்கு பிடிச்சிருக்கு. அத சொன்னேன். நான் போய் பேசி முடிக்கணும் இல்லையா? நான் அப்படியா சொன்னம்மா? அம்மா வித்தியாசமா நினைக்கலன்னா? பத்மாவதி நல்லவதான், உயர்ந்த குடும்பம் தான், சுமாரா நல்ல சொத்தும் இருக்கு. ஆணும் பெண்ணுமா ஆசைக்கு இந்த ஒரு பொண்ணுதான் இருக்கு. எல்லாம் நமக்கு ஒத்து வரும். அதனால தாமா நானும். அதனால ஒண்ணும் இல்ல, நீ அந்த பொண்ணை பார்த்து மயங்கி போயிருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நாளாவே அம்மா நீங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதனால பாக்கலாம்னு. நான் போய் பத்மாவதியை கண்டு இதை சொல்லி பார்க்கலாம். போதுமா? போதுமா. அம்மா பேசுனா அவங்க அப்படியே ஒத்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியும். நீ அந்த அம்மாவை இங்க வர சொல்லாம இருந்திருக்கலாம். எங்க தங்கி இருக்கேன்னு என்ன கேட்டாங்க, இங்கதானே சொன்னேன். அப்புறம் இங்க வாங்கன்னு கூப்பிடாம இருக்க முடியுமா? இத்தனை நாள் யாருக்கும் தெரியாம ஒதுங்கி இருந்தோம். இன்னைக்கு ராத்திரி பூஜையும் விரதமும் முடிஞ்சு நாளைக்கு புறப்பட தீர்மானிச்சிருந்தோம். அதுக்குள்ள தங்கமக்காவுக்கு தெரிஞ்சா தப்பில்லை. என்ன சொல்றது, இருந்தாலும் கூப்பிடாம இருந்திருக்கலாம். மத்த எதையும் நான் தாங்கிக்குவேன். ஒவ்வொருத்தர் அனுதாபமா பேசுற போது எனக்கு சகிக்கல. அன்புள்ள இடத்துல தாங்க அனுதாபம் இருக்கும். இருக்கலாம் பத்மா, இருந்திருந்து கிடைச்ச ஒரு குழந்தைக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்றதை கேட்கும் போது எனக்கு தாங்கல. தங்கமக்கா வந்துட்டாங்க. போடி, நீ உள்ள போயிரு. வாங்கக்கா. ஓ வாங்கம்மா, வாங்க வாங்க. சௌக்கியம் தானே? எத்தனை வருஷமாச்சு உங்களை நாங்க பார்த்து. உட்காருங்க. குமார் எங்க? உள்ள எங்கேயாவது இருப்பா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். இருங்க, எனக்கு ஒரு விஷயம் பேச வேண்டி இருக்கு. எங்கிட்டியா? அதான் நீங்க 2 பேரும் கேட்க வேண்டிய விஷயம் தான். அப்ப உட்கார்ந்து பேசுங்க. உட்காருங்கக்கா. பத்மாவதி, பல வருஷங்களுக்கு அப்புறம் நாம அந்த கோவில்ல சந்திக்கும்படியானது தேவியுடைய இஷ்டமா தான் இருக்கும் இல்லையா? அப்படித்தாக்கா நினைக்கிறேன். தேவி சும்மா இல்ல நம்ம சந்திக்க வச்சது, பின்ன ஒரு நாளும் பிரியாத வகையில் பந்தப்படுத்த இருக்கலாம். புரியலையாக்கா? எனக்கு ஆசைக்கும் ஆசைக்கும் ஒரு மகன், பத்மாவதிக்கும் ஒரே ஒரு மகள். அவங்களுக்கு கல்யாணம் செய்த பிறகு இந்த ஜென்மம் பூரா நாம பிரிய வேண்டி இருக்காது. அக்கா, நல்ல யோஜனை இல்லையா? நிஜமா சொன்னா இது என் யோஜனை இல்ல, அவனுடைய யோஜனை தான். என் மகன் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் நேத்து பத்மாவதியுடைய மகளை கண்டதும் ஆளே மாறிட்டான். அவனே என்கிட்ட சொன்னப்போ எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அக்கா, இது நீ எதிர்பார்க்கவே இல்லை. நேத்து வரை நான் சொப்பனத்துல கூட நினைக்கல. எல்லாம் தேவியுடைய அனுகிரகம் தான். இல்லன்னா நாம இப்படி சந்திக்கும்படி நேர்ந்திருக்குமா? பாருங்க அக்கா. என்ன இப்படி திடீர்னு? அதுக்கு என்ன, நீங்க 2 பேரும் இருக்கீங்களே, நல்லா யோசிச்சு பதில் சொன்னா போதும். பையனை பத்தி நல்லா விசாரிங்க. ஐயோ, அதுக்கு இல்ல, அக்கா மகனை பத்தி நாங்க எதுக்காக விசாரிக்கணும்? இருந்தாலும் இதுல என்ன, ஆயுசு பூரா நீடிச்சிருக்க வேண்டிய பந்தம் இல்லையா? நல்லபடியா நீங்க விசாரிச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயங்க. நாங்க விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சம்பந்தம் நடக்காது. அது என்ன, குழந்தைக்கு வேற யாரையாவது பார்த்து நிச்சயமா இருக்கும்? இல்ல, கல்யாணத்தை பத்தி நாங்க யோசிச்சு கூட பார்க்கல. அப்படியானா இனி யோசிக்க என்ன தயக்கம்? நடக்காத காரியம் யோசிக்கிறது இருக்கு. நடக்காத காரியமா? என்ன சொல்றீங்க? அவ பேச மாட்டான். என்ன? அவள் அவ பிறந்து 2 மாசம் ஆகிறதுக்குள்ள இளம் பிள்ளைவாதம் அவ நாக்கு இழுத்துடுச்சு. அத மாத்த நாங்க செய்யாத சிகிச்சை இல்லை, போகாத கோயில்கள் இல்லை, நடத்தாத வழிபாடும் இல்லை. கடைசியா இங்கேயும் விரதம் இருக்க வந்தோம். அழகான குழந்தை, ஊமை. ஈஸ்வரன் இவ்வளவு பெரிய தண்டனைய எங்களுக்கு தர இதுவரை நாங்க ஒரு பாவமும் செய்ததில்லைக்கா. செய்திருந்தாலும் குழந்தைய தண்டிக்கிறது. நாக்குள்ள உங்களுக்கும் வாழ வழி தெரியாத இந்த கொடுமையான உலகத்துல ஒரு ஓர் பெண் எப்படி வாழும்? எங்களுடைய காலம் கடந்துட்டா இவளுடைய கதி. கௌரவமான குடும்பத்துல உள்ள எந்த பையனாவது இவளை கல்யாணம் பண்ணிக்குவானா? இவ ஆட்சி விரும்பி வர்ற ஒருத்தன் கையில
இவ வாழ்க்கையை ஒப்படைக்க முடியுமா? பேசுங்கக்கா, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. எவ்வளவு நாள் தான் நாங்க எங்க கூடவே வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? நாங்க படுற நரக வேதனை தெரியுதா? இதுல இருந்து விமோச்சனம் இந்த ஜென்மத்துல எங்களுக்கு உண்டாகுமா? வருத்தப்படாத பத்மாவதி. அவளை எங்க கொஞ்சம் கூப்பிடு, நான் அவளை பார்க்கணும். அம்மா, குமாரி. இருக்கும். இல்லடா, அதுக்கு பேச வராது. ஊமையா? ஜகதீஸ்வரி ஜெய ஜகதீஸ்வரி, ஜகதீஸ்வரி ஜெய ஜகதீஸ்வரி, சந்திரகலை கூடும் பகவானின் ஹிருதயேஸ்வரி, ஜகதீஸ்வரி ஜெய ஜகதீஸ்வரி, சந்திரகலை கூடும் பகவானின் ஹிருதயேஸ்வரி, ஜகதீஸ்வரி ஜெய ஜகதீஸ்வரி, அருள்வதி தேவி அருள்வதி தேவி 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 தேவி. பாடல்கள் அவை உந்தன் திருநாமங்கள், எங்கள் வேதங்கள் அவை உந்தன் திருப்பாதங்கள், பாடல்கள் அவை உந்தன் திருநாமங்கள், எங்கள் வேதங்கள் அவை உந்தன் திருப்பாதங்கள். கல்லாகி கனிகிற இதயங்கள் தேவினில் கற்பூர கிரணங்கள். ஜகதீஸ்வரி ஜெய ஜகதீஸ்வரி, சந்திரகலை கூடும் பகவானின் ஹிருதயேஸ்வரி, ஜகதீஸ்வரி ஜெய ஜகதீஸ்வரி, அருள்வதி தேவி அருள்வதி தேவி 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 தேவி. இடுகின்ற அவை உந்தன் செந்தூரங்கள், நாங்கள் அணிகின்ற அவை உந்தன் பூமாலைகள், இடுகின்ற அவை உந்தன் செந்தூரங்கள், நாங்கள் அணிகின்ற அவை உந்தன் பூமாலைகள். ஜன்மங்கள் எங்களில் ஜல்மங்கள் ஊழ்வு அஞ்சலி புஷ்பங்கள், அஞ்சலி புஷ்பங்கள். ஜகதீஸ்வரி ஜெய ஜகதீஸ்வரி, சந்திரகலை கூடும் பகவானின் ஹிருதயேஸ்வரி, ஜகதீஸ்வரி ஜெய ஜகதீஸ்வரி, அருள்வதி தேவி அருள்வதி தேவி 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 தேவி. காண்கின்ற அவை உந்தன் அவதாரங்கள், நாங்கள் கேட்கின்ற அவை உந்தன் சுகராகங்கள், காண்கின்ற அவை உந்தன் அவதாரங்கள், நாங்கள் கேட்கின்ற அவை உந்தன் சுகராகங்கள். உணர்கின்ற எங்கள் ஆத்மாவில் தாளங்கள், ஓங்கார பொன்மொழிகள், ஓங்கார பொன்மொழிகள். ஜகதீஸ்வரி ஜெய ஜகதீஸ்வரி, சந்திரகலை கூடும் பகவானின் ஹிருதயேஸ்வரி, ஜகதீஸ்வரி ஜெய ஜகதீஸ்வரி, அருள்வதி தேவி 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 தேவி, அருள்வதி தேவி 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 அருள்வதி தேவி. ஜகதீஸ்வரி ஜெய ஜகதீஸ்வரி, சந்திரகலை கூடும் பகவானின் ஹிருதயேஸ்வரி. அம்மா அம்மா சீக்கிரமாமா, அந்த பொண்ணு குமாரி பேசுதும்மா. நிஜமாவா? நிஜந்தாம்மா, அவ பாண்டதை நான் கேட்டேம்மா. எல்லாம் தேவியுடைய அருள்தான். வா. தேவி வரதாயகியே, எங்களுடைய மாறா துயரை மாற்றிய மகாமாயே, உன்னுடைய கருணைக்கு அளவில்லை.
அழவே இல்லை தாயே, அழவே இல்லை. உன் கருணை இன்றைக்கு இருக்கணும் தேவி. அக்கா பத்மாவதி, கிருபாவாரியான தேவி உங்களுக்கு எங்களுக்கு ஒன்னு அருள் செய்திருக்கா. அக்கா திருபுவனேஸ்வரியின் இந்த புண்ணிய கஷேத்திரம் ஆதிசங்கரரை போன்ற அற்புத மகா ஞானியருக்கும் யோகியருக்கும் ஆத்ம ஞான ஒளி வழங்கியது. இந்து மத தர்மத்தின் ஞான தத்துவம் உலகமெங்கும் பரப்பும் பேராற்றலை விவேகானந்த சுவாமிகளுக்கு அருளியதும் இந்த புனிதமான கஷேத்திரமே தான். சாமி எங்க போகணும்? அந்த பாறைக்கா காத்திருக்குதா இல்லன்னா நீட்டிட்டு போங்க போங்க. காக்கும் சுபே சிவகரே சுகதுக்கஹஸ்தே அகூதம் பவஜலம் பிரபுமிபந்தை சாந்திம் விதாதுமிஹ கிம் பகுதா பக்னா மாதத் பிரயத்ன பரமாசித தெய்வ விஸ்வே धन्योऽहम् धन्योऽहम् श्री भगवती श्री पराशक्ति कातरुलोनुं श्री कन्याकुमारीश्वरी புண்ணியதீர்த்த அலைகள் கொண்டாடும் சங்கமஸ்தானம் தன்னில் பாவை நின்னாடும். காலங்கள் மாறியதென்றாலும் கன்னிகையாக கண் கண்ட தேவதையாக தென்தமிழ்நாட்டு எல்லையில் நின்றே எங்களை காந்தி கன்யாகுமாரீஸ்வரி.